10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, next பாருங்க, application of first order ordinary differential equation. Application of first order. இதுக்கு முன்னாடி first order ordinary differential equation பற்றி பார்த்துருப்போம். இதில் வரக்கூடிய applications தான் இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? If x denotes the amount of the quantity present at time t. ஓகேங்களா? டீங்கிற டைமில் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி என்னென்னு எடுத்துக்கிறீங்க, எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே, அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி டீங்கிற டைமில் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தென் த இன்ஸ்டான்சியஸ் ரேட் அட் விச் த குவான்டிட்டி சேஞ்சஸ் அட் டைம் டி இஸ் dx by dt. ஓகே, தென் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க டீங்கிற டைமில் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி என்னென்னு எடுத்துக்கிறீங்க, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் இன்ஸ்டான்சியஸ் ரேட் அட் விச், இன்ஸ்டான்சியஸ் ரேட் அப்படின்னாவே உனக்கு தெரியும், ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாவே என்னென்னு சொல்லியிருப்போம், இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங், இல்லை அப்படின்னா ரேட் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுனாவே அதனுடைய டெரிவேட்டிவ், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். கரெக்டாக? அப்போ இஃப் எக்ஸ் டினோட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் த குவான்டிட்டி ப்ரெசன்ட் அட் டைம் டி அப்படின்னு சொல்கிறப்ப தென் த இன்ஸ்டான்சியஸ் ரேட் அட் விச் த குவான்டிட்டி சேஞ்சஸ் அட் டைம் டி இஸ், டீங்கிற டைமில் அந்த எக்ஸில் வரக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறத எப்படி டினோட் பண்ணுவீங்க நீங்கள், dx by dt அப்படின்னு டினோட் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? எக்ஸ் அப்படிங்கிறது டீங்கிற டைமில் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னா ஓகே இன்ஸ்டான்சியஸ் ரேட் அப்படிங்கிறாங்க அட் விச் த குவான்டிட்டி சேஞ்சஸ் அட் டைம் டி, டீங்கிற டைமில் அந்த குவான்டிட்டியோட சேஞ்ச் அப்படிங்கிறது. ஓகே, டீங்கிற டைமில் அந்த குவான்டிட்டியோட சேஞ்ச் அப்படிங்கிறது இல்லைன்னா இன்ஸ்டான்சியஸ் ரேட் அப்படிங்கிறது எப்படி டினோட் பண்ணுவீங்க அப்படின்னா dx by dt அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? அப்போ டீங்கிற டைமில் எக்ஸ் அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னா அடுத்து என்னாகும், அந்த டைம் வேரியாக அந்த குவான்டிட்டியோட இதுவும் என்னாகும், உனக்கு இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா ஒன்று டிக்ரீஸ் ஆகும். அப்போ கண்டிப்பாக சேஞ்ச் நடக்குமா இல்லையா, அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒன்று இன்க்ரீஸோ இல்லைன்னா டிக்ரீஸோ நடக்கலாம். அது அப்போ அந்த சேஞ்ச் இன்க்ரீஸிங் இல்லை டிக்ரீஸிங் அப்படிங்கிற அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம், ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவில் சொல்லுவோம். ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, அதில் வரக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது dx by dt அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட், அடுத்து பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்னு பாருங்கள். பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறதுல லெட் எக்ஸ் பி த சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் அட் எனி டைம் டி. ஓகே, டீங்கிற டைமில் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? டீங்கிற டைமில் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிறேன், பாப்புலேஷன் அப்படின்னு. ஓகே, அஷ்யூம் தட் பாப்புலேஷன் க்ரோஸ் அட் எ ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் ப்ரெசன்ட் அட் டைம் அப்படிங்கிறது. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, அஷ்யூம் பண்ணிக்கிறோம் நம்ம பாப்புலேஷனுடைய க்ரோஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, பாப்புலேஷனுடைய க்ரோஸ், அப்போ அதில் வரக்கூடிய சேஞ்ச், பாப்புலேஷனில் வரக்கூடிய சேஞ்ச் இன்னும் சொல்ல போனால் ஓகே பாப்புலேஷனுடைய க்ரோஸ் அட் எ ரேட் டைரக்ஷனி. ஓகே, பாப்புலேஷனுடைய க்ரோஸ் இருக்கு இல்லையா, க்ரோஸ் அட் எ ரேட். அப்போ பாப்புலேஷனில் வரக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் ப்ரெசன்ட் அட் டைம் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ பாப்புலேஷனில் வரக்கூடிய சேஞ்ச் அப்படிங்கிறது ஓகே பாப்புலேஷனில் வரக்கூடிய சேஞ்ச் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன். ஓகே, அப்போ இனிஷியலாக நீங்கள் எவ்வளோ எடுத்துட்டிங்களோ அதை பொறுத்து என்னாகும், உனக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட்டு. ஓகேங்களா? அப்போ டீங்கிற டைமில் எக்ஸ் அப்படிங்கிறது பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது ஓகேவா, அந்த எக்ஸில் வரக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இனிஷியல் பாப்புலேஷன். ஓகே, இன்னும் சொல்ல போனால் ப்ரெசன்ட் அட் டைம், எந்த டயத்தில் நீ எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டியோ அதை பொறுத்து என்னாகும், உனக்கு ப்ரொபோர்ஷனலாக அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, பாப்புலேஷனில் வரக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் ப்ரெசன்ட் அட் டைம் டி. அப்போ டீங்கிற டைமில் என்ன எடுத்துக்கிட்டீங்க, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்களா, அப்போ பாப்புலேஷனில் வரக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் தட் மீன்ஸ் dx by dt அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனல் டு டீங்கிற டைமில் பாப்புலேஷன் என்ன எடுத்துக்கிட்டீங்க, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க. அப்போ எக்ஸுக்கு எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட்டு. புரியுதுங்களா? அப்போ பாப்புலேஷனில் வரக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது டீங்கிற டைமில் நீங்கள் எவ்வளோ பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்களோ அதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறாங்க. அப்போ dx by dt அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் அப்படிங்கிறது. சரியா?
dx by dt proportional to x. இந்த proportional நம்ம என்ன செய்வோம், ஈக்குவல் டு போட்டு எழுதுறப்ப சம் கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்களா, ப்ரொபோர்ஷனல் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு எழுதுறீங்க அப்படின்னா அப்போ என்ன எழுதுவீங்க, ஈக்குவல் டு kx அப்படின்னு சம் கான்ஸ்டன்ட் போட்டு எழுதுவோம். அதான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன், கேன்னு எடுத்துக்கிறேன். அப்போ dx by dt ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், kx அப்படின்னு கிடைக்குது. ஓகே, dx by dt ஈக்குவல் டு kx அப்படின்னு. ஓகே, கேங்கிறது என்ன அப்படின்னா இஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படிங்கிறோம். ஓகே, கேங்கிறது என்ன அப்படின்னா இஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படிங்கிறது. ஓகே, ஹியர் k greater than 0 since the population always increase அப்படின்னு. ஓகே, பாப்புலேஷன் எப்பொழுதுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் உனக்கு, கரெக்டுங்களா. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதிகமாக பாப்புலேஷன் என்ன ஆகிட்டே இருக்கும் உனக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ இன்க்ரீஸிங் அப்படின்னு வந்தது அப்படின்னா எந்த குவான்டிட்டி சொல்கிறாங்களோ அந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கேவோட வேல்யூ கிரேட்டர் than 0 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. கே கிரேட்டர் than 0 அப்படின்னா கண்டிப்பாக dx by dt ஈக்குவல் டு kx அப்படின்னு நம்ம எழுதிப்போம். சரிங்களா. சப்போஸ் இங்கே வரக்கூடிய குவான்டிட்டி அப்படிங்கிறது ஓகேவா, இந்த இடத்துல வரக்கூடிய கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி சப்போஸ் இந்த இடத்துல என்ன குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அது வந்து டிக்ரீஸிங் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் குவான்டிட்டிங்கிறது பாப்புலேஷன் ஆல்வேஸ் இன்க்ரீஸிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் கே கிரேட்டர் than 0 ஓகேவா, இன்க்ரீஸிங் அப்படிங்கிறப்ப கே வேல்யூ கிரேட்டர் than 0. அப்போ dx by dt ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம், kxன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வரக்கூடிய குவான்டிட்டி டிக்ரீஸிங் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா டிக்ரீஸிங் சம்மாக இருந்தது அப்படின்னா கே வேல்யூ லெஸ் than 0. அப்போ dx by dt ஈக்குவல் டு என்னென்னு போடுவீங்க, -kxன்னு போடுவீங்க. ஓகே, அது பின்னாடி சம்மில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இன்க்ரீஸ் ஆகக்கூடியது. அப்போ கே கிரேட்டர் than 0 கே கிரேட்டர் than 0 வந்துச்சுன்னா dx by dt ஈக்குவல் என்னென்னு எழுதுவீங்க, kx அப்படின்னு. சரியா. சப்போஸ் உங்களுக்கு இது டிக்ரீஸிங் சமமாக இருந்துச்சுன்னா கே லெஸ் than 0. அப்போ dx by dt ஈக்குவல் என்னென்னு எழுதுவீங்க, -kxன்னு எழுதுவீங்க. ஓகேவா. ரைட். எக்ஸாம்பிள் 10.27 பாருங்கள். த growth of a population okay growth of a population is proportional to the number present. ஓகே, பாப்புலேஷனுடைய growth ப்ரொபோர்ஷனலாக இருக்குது எதுக்கு, நம்பர் ப்ரெசன்ட். ஓகே, டீங்கிற டைமில் நம்பர் ப்ரெசன்ட்டுக்கு அது எப்படி இருக்குது, ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, இஃப் த பாப்புலேஷன் ஆஃப் எ காலனி டபுள்ஸ் இன் 50 years. ஓகேவா, பாப்புலேஷன் ஆஃப் எ காலனி டபுள்ஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. எப்போ, இன் 50 yearsல. இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் த பாப்புலேஷன் பிகம் ட்ரிபிள். அப்போ பாப்புலேஷன் ட்ரிபிள் மடங்கு ஆகணும். எவ்வளோ நீ வச்சுருக்கியோ அதை நம்பர் ப்ரெசண்ட்டை போல் அது எத்தனை டைம் ஆகும், ட்ரிபிள் ஆகணும் உங்களுக்கு. ஓகே, அப்போ எத்தனை இயர் கழிச்சு அது ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சம்ம திரும்ப பாருங்கள். த க்ரோத் ஆஃப் எ பாப்புலேஷன் அப்படிங்கிறது இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ப்ரெசன்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ பாப்புலேஷனுடைய க்ரோத் அப்படிங்கிறது சரியா இஸ் ப்ரொபோர்ஷனல். growth of population means அப்போ அதில் வரக்கூடிய rate of change அப்படிங்கிறது proportional to ஓகேவா, proportional to number present. ஓகே, அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் 50 இயர்ஸில் டபுள் ஆகுது அப்படிங்கிறாங்க. பாப்புலேஷன் என்ன ஆகுது, 50 இயர்ஸில் டபுள் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ பாப்புலேஷன் வந்து ட்ரிபிள் ஆகணும் அப்படின்னா எத்தனை இயர் கழிச்சு அந்த பாப்புலேஷன் ட்ரிபிள் மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா. 50 இயர்ஸ் கழிச்சு பாப்புலேஷன் டபுள் மடங்கு ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஹவு many இயர்ஸ், எவ்வளோ இயர்ஸ் கழிச்சு அந்த பாப்புலேஷன் ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சொல்யூஷன் பாருங்கள். லெட் எக்ஸ் பி த பாப்புலேஷன் அட் டைம் டீன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸுங்கிறது பாப்புலேஷன் அட் டைமு டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ரைட். இது பார்த்தீங்கன்னா கிவனில் எப்போதுமே நம்ம டேபிள் ஒன்று போடுவோம். என்ன அப்படின்னா கிவனில் என்ன அந்த சம்மில் என்ன சொல்லியிருக்கணும் அதை அப்படியே எங்கள் டேபிளில் போட்டிருப்பேன். சரியா. ரைட். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பாப்புலேஷன் அட் டைம் டி. ஓகேவா, பாப்புலேஷன் அதான் நம்பர் ப்ரெசன்ட்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அதான் இங்கே எழுதிக்கிறேன். எக்ஸ் அப்படிங்கிறது பாப்புலேஷன் அட் டைம் டீங்கிற டைமில் பாப்புலேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, பாப்புலேஷனில் வரக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் டிஎக்ஸ் பை டிடி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ப்ரெசன்ட். அப்போ எக்ஸா, அப்போ டிஎக்ஸ் பை டிடி ப்ரொபோர்ஷனல் டு இங்கே வரக்கூடிய ப்ரெசன்ட் என்ன உங்களுக்கு டீங்கிற டைமில் பாப்புலேஷன் எக்ஸ். அப்போ டிஎக்ஸ் பை டிடி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் அப்படிங்கிறது. சரியா. அப்போ டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு பாப்புலேஷன் அப்படிங்கிறது என்ன ஆகும், இன்க்ரீஸிங். அப்போ கே கிரேட்டர் தேன் 0. அப்போ dx by dt ஈக்குவல் டு என்னன்னு போடுங்க, இந்த ப்ரொபோர்ஷனல் எடுத்துகிட்டு என்ன போடுவேன், ஈக்குவல் டு கே அப்படின்னு நம்ம எழுதுவோமா. ரைட். ஈக்குவல் டு kx அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே வரக்கூடியது பாப்புலேஷன் அப்படிங்கிறது என்னது இன்க்ரீசிங் சம்னால கே கிரேட்டர் தேன் 0. அப்போ dx by dt ஈக்குவல் டு என்னன்னு எழுதிக்கிறேன், kxன்னு எழுதிக்கிறேன். புரியுதுங்களா. dx by dt ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். இந்த ப்ரொபோர்ஷனலை கேன்சல் பண்ணோம்னா ஈக்குவல் டு kxன்னு போடுவீங்க. கரெக்டாக. கேங்கிறது என்னன்னு தெரியும், கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னு தெரியும். இங்கே கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னா பாப்புலேஷனுங்கிறது இன்க்ரீசிங். அப்போ இன்க்ரீசிங் சம் அப்படிங்கிறப்ப கே கிரேட்டர் தேன் 0. அப்போ ஈக்குவல் டு என்னன்னு போட்டுக்கிறீங்க, kx. அப்போ dx by dt ஈக்குவல் டு kx அப்படின்னு எழுதியாச்சு. சரியா. ரைட். இந்த இங்கே இருக்க கேவும் எக்ஸும் மல்டிப்ளையா, இந்த எக்ஸை கீழே கொண்டு வந்தால் என்ன ஆகிடும், உனக்கு மல்டிப்ளை இந்த சைடு டிவைடில் வரும். இங்கே டிவைடில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் மல்டிப்ளை
மல்டிப்ளைல வருமா? அப்போ டிஎக்ஸ் பை இந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டு டிஎக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இந்த டிடி இந்த கொண்டு டிடி அப்படின்னு போத் சைஸ் இன்டகரல் எடுக்கிறேன். அப்போ இன்டகரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இன்டகரல் டிடி அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட். அடுத்து உனக்கு தெரியும் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஒன் பை எக்ஸை இன்டகரல் பண்ணால் என்னென்னு கிடைக்கும் உனக்கு லாக் எக்ஸ். ஓகேவா? 1/x இன்டகரல் பண்ணால் லாக் எக்ஸ். அப்போ லாக் எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இங்கே வரக்கூடிய இன்டகரல் டிடி அப்படிங்கிறது டி. ஓகே ப்ளஸ் என்னென்னு போடுவீங்க இன்டகரல் அப்படிங்கிறப்ப ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட் போடுவோமா? அப்போ லாக் எக்ஸ் ஈக்குவல் டு கேடி ப்ளஸ் சி அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகே ரைட். அடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே இ பவர் அப்ளை பண்ணுறேன். ஓகே இங்கே லாக் கேன்சல் பண்ணணும். ஸோ லாக் கேன்சல் பண்ணுறதுக்காக போத் சைஸ் என்ன எடுக்கிறேன் எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறேன். அப்போ இ பவர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் கேடி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி கிடைக்குமான்னு பாருங்கள். இ பவர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் கேடி ப்ளஸ் சி. ஓகே இப்போ இதில் இ பவர் கேடி ப்ளஸ் சி இந்த இடத்துல ப்ளஸ் வந்துருச்சா? ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ரெண்டு என்ன செய்வோம் ஆட் பண்ணுவோம். ஓகே மல்டிப்ளையில் பேஸ் சேமாக இருந்தால் பவர் ரெண்டு என்ன செய்வோம் ஆட் பண்ணுவோம். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பவர் ரெண்டையும் தனித்தனியாக மல்டிப்ளையில் எழுதிக்கிறேன். ஓகே அப்போ இ பவர் கேடி இன்ட்டு இ பவர் சி அப்படின்னு எழுதிக்கலாமான்னு பாருங்கள். இ பவர் கேடி ப்ளஸ் சி. ஓகே அப்போ இதில் இ பவர் கேடி இன்ட்டு இ பவர் சி. இ பவர் சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஓகே அந்த இ பவர் சியை தான் என்னென்னு எழுதிக்கிறேன் சி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே இ பவர் சிங்கிறது கான்ஸ்டன்ட். அதனால் என்னென்னு எழுதிக்கிறேன் இ பவர் சியை சி அப்படின்னு எழுதிக்கும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா சி இ பவர் இங்கே வரக்கூடிய கேடி இ பவர் கேடி அப்படின்னு. அப்போ என்ன கிடைக்குது இ பவர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு சி இ பவர் கேடி அப்படின்னு கிடைக்குது. ஓகே இப்போ இதில் ஈயும் லாகும் ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸ் கேன்சல் ஆகிடுமா? அப்போ எது மட்டும் கிடைக்கும் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறது எழுதிக்கோ ஈக்குவல் டு இங்கே வரக்கூடிய ரிசல்ட் சி இ பவர் கேடி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது சி இ பவர் கேடி அப்படின்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் என்னென்னு எடுத்துக்கிறேன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே எக்ஸ் ஈக்குவல் டு சி இ பவர் கேடி அப்படின்னு கிடைக்குது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா ரைட். இது வரைக்கும் ரைட்டு. இதுக்கப்புறம் டேபிளை பாருங்கள். டேபிளில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபஸ்ட்டு டேபிளில் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா growth ஆஃப் சம்மில் பார்த்தீங்கன்னா growth ஆஃப் பாப்புலேஷன் இஸ் ப்ரொபோஷனல் டு நம்பர் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? ரைட். அடுத்து என்ன சொல்கிறாங்க உனக்கு பாப்புலேஷன் ஆஃப் காலனி. அப்போ நம்பர் ப்ரெசன்ட் அப்படிங்கிறாங்க. எவ்வளோன்னு கொடுக்கல அவங்க பாப்புலேஷன் என்னன்னு கொடுக்கல பட் நம்பர் ப்ரெசன்ட் அப்படின்ட்டாங்க. ஓகே அப்போ நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா இனிஷியல் டைமில் அவங்க பாப்புலேஷன் எவ்வளோன்னு அவங்க கொடுக்கல. ஓகே இனிஷியலாக அதாவது ஸ்டார்டிங்கில் பாப்புலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு அவங்க கொடுக்கல. அப்படி கொடுக்காதப்ப நம்மளாம் அஷ்யூம் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன் அஷ்யூம் எக்ஸ் நாட் பி த பாப்புலேஷன் அட் டைம் டி ஈக்குவல் டு 0. ஓகே இனிஷியல் டைம் அப்படிங்கிறப்ப பாப்புலேஷன் என்னென்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன் எக்ஸ் நாட் அப்படின்னு. ஓகே டிங்கிற டைமில் பாப்புலேஷன் எக்ஸ். ஓகே அப்போ டைம் டி ஈக்குவல் டு 0 இனிஷியல் டைம் அப்படிங்கிறப்ப பாப்புலேஷன் என்னென்னு எடுத்துக்கிறேன் நான் எக்ஸ் நாட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா அஷ்யூம் எக்ஸ் நாட் பி த பாப்புலேஷன் அட் டைம் டி ஈக்குவல் டு 0. ஓகே அதான் எங்கள் டேபிளில் போட்டிருக்கேன். டிங்கிற டைம் அதாவது டைம் டி இனிஷியல் டைம் அப்படிங்கிறப்ப இனிஷியல் டைம் அப்படின்னா அப்போ டி ஈக்குவல் டு 0. டி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப பாப்புலேஷன் என்ன எடுத்துக்கிறேன் எக்ஸ் நாட். ஓகேவா டிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டைமு கீழே எக்ஸுங்கிறது பாப்புலேஷன். ஓகே இனிஷியல் டைம் நம்மளா அஷ்யூம் பண்ணிக்கிறோம் இனிஷியல் டைம் அப்படிங்கிறப்ப டி ஈக்குவல் டு 0 அப்படின்னா பாப்புலேஷன் என்ன எடுத்துக்கிட்டோம் எக்ஸ் நாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரியா ரைட். அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க 50 இயர்ஸ் கழிச்சு டபுள் ஆகும் அப்படிங்கிறாங்க. இனிஷியலாக எவ்வளோ இருக்கோ அது போல் டபுள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ டைம் டி என்ன உனக்கு 50 இயர்ஸ் அப்போ 15 போட்டுக்கிறேன். டபுள் ஆகும் இனிஷியலாக எவ்வளோ எடுத்துக்கிட்ட எக்ஸ் நாட் அப்போ அது போல் என்ன ஆகும் டபுள் ஆகும். அப்போ டி ஈக்குவல் டு 50 அப்படிங்கிறப்ப எக்ஸ் வேல்யூ என்ன உனக்கு 2x நாட் அப்படிங்கிறது ரிசல்ட். சரியா ரைட். அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க ட்ரிபிள் ஆகணும் எத்தனை இயர் கழிச்சு. அப்போ அவங்க கேட்குறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ டி வேல்யூ கேட்குறாங்க எப்போ ட்ரிபிள் ஆகிறப்ப. ஓகே பாப்புலேஷன் ட்ரிபிள் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ இனிஷியல் என்ன எக்ஸ் நாட்டா அது போல் ட்ரிபிள் ஆகணும். அப்போ 3x நாட் அப்படிங்கிறப்ப டி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே டேபிளை நல்லா பார்த்துக்கோ. டேபிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே நம்மளா எடுத்துக்கிறோம் டிங்கிறது டைமு எக்ஸுங்கிறது பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டினோட் எழுதிக்கிங்க. அவங்க நம்மளா எடுத்துக்கிறோம் என்னென்னா இனிஷியல் டைம் அப்படிங்கிறப்ப பாப்புலேஷன் அவங்க எதுவுமே கொடுக்கல. அதனால் நம்மளா அஷ்யூம் பண்ணிக்கிறோம் என்னென்னு எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் நாட் அப்படின்னு. ஓகேவா அப்போ டி ஈக்குவல் டு 0ங்கிறப்ப எக்ஸ் அப்படிங்கிற நம்ம பாப்புலேஷன் என்ன எடுத்துக்கிறீங்க எக்ஸ் நாட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க 50 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்கும் அதாவது இனிஷியலாக எவ்வளோ இருக்கோ அது போல் டபுள்ஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ 50 இயர்ஸில் இனிஷியலாக எவ்வளோ இருக்கோ அது போல் டபுள்ஸ். அப்போ டி ஈக்குவல் டு 50ங்கிறப்ப எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 2x நாட். ஓகே அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க ஹவு மெனி இயர்ஸ் ட்ரிபிள் ஆகணும் இனிஷியலாக இருக்கிறது போல்
ட்ரிபிள் ஆகணும், எத்தனை இயர் கழிச்சு ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இனிஷியல் என்ன எக்ஸ் நாட்டாக ட்ரிபிள் ஆகணும், அப்போ 3x0. ஓகே, அப்போ எக்ஸ் வேல்யூ 3x0 இருந்தது அப்படிங்கிறப்ப எத்தனை இயர் கழிச்சு ட்ரிபிள் ஆகும், அப்போ ஹவு மெனி இயர்ஸ், அப்போ டி வேல்யூ கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம சம் போடுறதுக்கு. ஓகே ரைட். இப்போ என்ன எடுத்துக்கிட்டோம் நம்ம, அஷ்யூம் x0 be the population at the time t equal to 0 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ரைட். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா t equal to 0 அப்படின்னு ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறேன். ஓகே, t equal to 0 அப்படின்னு ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போடுறீங்க, t equal to 0 டைம் 0ங்கிறப்ப எக்ஸ் என்னன்னு தெரியும், x0 அப்படின்னு சொல்லியிருக்கோமான்னு பாருங்கள் டேபிளில். t equal to 0 அப்படின்னா x equal to x0 அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகே, அப்போ இங்கே வரக்கூடிய ஈக்குவேஷன் 1ல் எக்ஸுக்கு பதில் என்ன போட்டுக்கிறேன், x0 equal to c e பவர் k இன்ட்டு t என்னன்னு தெரியும் 0, e பவர் k இன்ட்டு 0 e பவர் 0 தானே, அப்போ e பவர் 0 அப்படின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? டைம் 0ங்கிறப்ப நம்ம என்ன பாப்புலேஷன் அப்படிங்கிறது x0 எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் 1ல் டீக்கு 0 அப்படின்னும் எக்ஸுக்கு x0 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஈக்குவேஷன் 1ல் டீக்கு 0 எக்ஸுக்கு பதில் என்ன போடுறேன், x0 அப்படின்னு போடுறேன். அப்போ x0 ஈக்குவல் டு சி இ பவர் கேக்கு டீக்கு 0 போட்டப்போ இ பவர் 0, இ பவர் 0 வேல்யூ 1, சி இன்ட்டு 1 என்ன கிடைக்கும் சி, அப்போ சி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா x0 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, என்னென்ன சி ஈக்குவல் டு x0 அப்படின்னு. ஓகே ரைட். அப்போ சி ஈக்குவல் x0 அப்படின்னு ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி அப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், x0 இ பவர் கேடி அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ அங்கே தான் போட்டிருக்கேன் எக்ஸ் ஈக்குவல் டு x0 இ பவர் கேடி அப்படின்னு. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு x0 இ பவர் கேடி, அது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு x0 இ பவர் கேடி, அது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்து பாக்ஸில் பாருங்கள், t ஈக்குவல் டு 50 அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2x0 அப்படிங்கிறாங்க. ஓகே, t ஈக்குவல் டு 50ங்கிறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு வந்திருக்கு 2x0, அதான் இங்கே எழுதிக்கிறேன். வேன் t ஈக்குவல் டு 50 அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2x0. ஓகே, ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுங்க நீங்கள். ஓகேவா? ஈக்குவேஷன் 2ல் என்ன செய்யணும் அப்படின்னா டீக்கு 50 அப்படின்னும் எக்ஸுக்கு 2x0 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போடுறேன், 2x0 ஈக்குவல் டு x0 இ பவர் கே, இங்கே வரக்கூடிய டீக்கு 50, அப்போ இ பவர் 50k அப்படின்னு கிடைக்குமா? ரைட். அப்போ 2x0 ஈக்குவல் டு x0 இ பவர் 50k அப்படின்னு கிடைக்குது. போத் சைஸ் x0 என்ன செய்கிற, கேன்சல் பண்ணு. அப்போ என்ன கிடைக்கும், 2 ஈக்குவல் டு இ பவர் 50k அப்படின்னு கிடைக்குமா? அப்போ 2 ஈக்குவல் டு இ பவர் 50k. ஓகே, அது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இ பவர் 50k ஈக்குவல் டு 2 அப்படின்னு. சரிங்களா? நம்மளுக்கு தேவை கேவோட வேல்யூ. அப்போ இ பவர் 50k ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறப்ப நான் என்ன செய்கிறேன், கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக போத் சைட்ஸ் லாக் அப்ளை பண்ணுறேன். ஓகே, கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதனால் என்ன செய்கிறேன், போத் சைட்ஸு லாக் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இங்கே இ இருக்குது, எதை எப்போ ஈயும் லாகு கேன்சல் ஆகும், லாக் இருந்தால் இ பவர் போடு. ஓகே, இ பவர் இருந்துச்சுன்னா லாக் அப்ளை பண்ணால் தானே உனக்கு கே வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதனால் என்ன செய்கிறேன், போத் சைட்ஸு லாக் அப்ளை பண்ணுறப்ப லாக் இ பவர் 50k ஈக்குவல் டு இங்கே என்ன கிடைக்கும், 2 மட்டும் இருக்குது, அப்போ லாக் 2ன்னு கிடைக்கும். சரியா? லாகும் ஈயும் ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸ் கேன்சல் ஆகி எது மட்டும் கிடைக்கும், 50k. அப்போ 50k ஈக்குவல் டு லாகு 2 அப்படின்னு கிடைக்குது. சரியா? அப்போ கே 50 இந்த சைடு கொண்டு வந்தால் நாடு உனக்கு 1/15 வருமா? அப்போ கே என்ன கிடைக்குது, 1/50 லாகு 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, கே ஈக்குவல் டு 1/50 லாகு 2 அப்படின்னு. அது ஈக்குவேஷன் நம்பர் என்னென்னு எடுத்துக்கிறேன், 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ரைட். அப்போ அடுத்தது பாருங்கள், டேபிளில் டி என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு 3x0 அப்படிங்கிறப்ப டு ஃபைண்ட் டி கண்டுபிடிக்கணும். கரெக்டானு பாருங்கள், டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். வேன் எக்ஸ் வேல்யூ 3x0 கரெக்டாக பாப்புலேஷனுங்கிறது 3 மடங்கு ஆகும். அப்போ டைம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3x0 அப்படிங்கிறப்ப டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான் இங்கே எழுதிக்கிறேன். வேன் எக்ஸ் ஈக்குவல் டு 3x0 அப்படின்னா டு ஃபைண்ட் டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஷின். சரிங்களா? ரைட். அடுத்து என்ன செய்யறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோ. ஈக்குவேஷன் 2ல் எக்ஸுக்கு பதில் என்ன போடுறேன் அப்படின்னா இங்கே வரக்கூடிய 3x0 அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஈக்குவேஷன் 2ல் இங்கே வரக்கூடிய எக்ஸுக்கு பதில் என்ன போடுறேன், 3x0 ஈக்குவல் டு இங்கே அடுத்த இந்த சைடு வரக்கூடிய x0 இ பவர் கேடி. அப்போ x0 இ பவர் கேடி அப்படிங்கிறது. சரிங்களா? ஈக்குவேஷன் 2ல் எக்ஸுக்கு x0 அப்படின்னு அப்ளை பண்ணி டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சரியா? எக்ஸுக்கு x3x0 அப்படின்னு போட்டு டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் ஈக்குவேஷன் 2ல் அப்போ எக்ஸுக்கு 3x0 போட்டிங்கன்னா 3x0 ஈக்குவல் டு x0 இ பவர் கேடி அப்படின்னு கிடைக்குமா? ரைட். போத் சைஸ் x0 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ 3 ஈக்குவல் டு இ பவர் கேடி அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 3 ஈக்குவல் டு இ பவர் கேடி அப்படின்னு. சரியா? ரைட். அடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னா இ பவர்
ஓகே கேடி ஈக்குவல் டு 3 அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு பாருங்கள். இ பவர் கேடி ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதில் கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். கேவோட வேல்யூ பாருங்கள், ஈக்குவேஷன் 3ல் கேவோட வேல்யூ என்ன உனக்கு 1/50 இன்ட்டு log 2 அப்படிங்கிறது. ஓகே அப்போ இ பவர் கேடி ஓகே இ பவர் கேடி ஈக்குவல் டு 3ங்கிறப்ப இ பவர் ஓகே டி இன்ட்டு கேவோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/50 இன்ட்டு log 2 அப்படிங்கிறது. ஓகே இ பவர் கேடி ஈக்குவல் டு 3 கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் 1/50 இன்ட்டு log 2 அப்படின்னு. ஓகேவா ரைட். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா, டி இன்ட்டு 1/15 வந்துருமா கரெக்டாக. டி இன்ட்டு 1/50 மல்டிப்ளை பண்ணால் t/50. அப்போ இ பவர் t/50 இன்ட்டு log 2 அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள். ஓகே இ பவர் கேடி ஈக்குவல் டு 3 கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இ பவர் டி இன்ட்டு 1/50 log 2 ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்குது. உள்ளார மல்டிப்ளை பண்ணால் இ பவர் ஓகே t/50 இன்ட்டு log 2 ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா ரைட். இந்த இடத்துல லாகுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா பவருக்கு கொண்டு போயிடலாமா, அதான் இங்கே செஞ்சுருக்கேன். இ பவர் லாக் ஓகே 2 இந்த இங்கே முன்னாடி இருக்கிறத பவர் கொண்டு போய்ட்டு பவர் கொண்டு வந்தால் 2 பவர் t/50 அப்படின்னு வந்து நிற்கும். அப்போ இ பவர் லாக் 2 பவர் t/50 ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது. சரியா இ லாகு கேன்சல் ஆகிடும். அப்போ 2 பவர் t/50 ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா ரைட். நமக்கு என்ன வேல்யூ வேணும், டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே அப்போ 2 பவர் t/50 ஈக்குவல் டு 3 இங்கே பவரில் இருக்குதா உங்களுக்கு டி அப்படிங்கிறது ரைட். அப்போ டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் நான் என்ன எடுக்கிறேன் லாக் அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் பவரில் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா ஆர்டினரி நம்பருக்கு மாறும், அப்போ தான் டி வேல்யூ கிடைக்கும். ஓகே இங்கே 2 பவர் t/15 இருக்குது, நமக்கு தேவை டீயோட வேல்யூ, பவரில் இருக்குது டி, நமக்கு தேவை என்னது டீயோட வேல்யூ தானே. அந்த பவர் கேன்சல் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா போத் சைட்ஸ் லாக் அப்ளை பண்ணுறேன். ஓகே அப்போ லாக் 2 பவர் t/50 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் log 3 அப்படிங்கிறது. கரெக்டானு பாருங்கள், போத் சைட்ஸ் லாக் அப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல லாக் போட்டால் என்னாடும் log 2 பவர் t/50 ஈக்குவல் டு log 3 அப்படின்னு கிடச்சி. ஓகேவா ரைட். இப்போ பவரில் இருக்கிறது என்ன செய்யலாம், முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கலாமா லாகில். அப்போ t/50 ஓகே பவரில் இருக்கிறது முன்னாடி கொண்டு வந்து எழுதுனா என்ன ஆகிடும் t/50 இன்ட்டு log 2 ஈக்குவல் டு log 3. ஓகே அதான் இங்கே எழுதிக்கிறேன் t/50 இன்ட்டு log 2 ஈக்குவல் டு log 3 அப்படின்னு. சரியா ரைட். இப்போ ரெண்டு மல்டிப்ளையா, ஸோ இந்த சைடு வந்து டிவைடில் வருமா, அப்போ t/50 ஈக்குவல் டு log 3 டிவைடு பை log 2 அப்படின்னு. அப்போ t ஈக்குவல் டு 50 இந்த சைடு வந்துச்சுன்னா ஆகிடும் டிவைடில் இருக்கிறது வந்து மல்டிப்ளை. அப்போ t ஈக்குவல் டு 50 log 3 டிவைடு பை log 2 அப்படின்னு. ஓகே அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, டீயோட வேல்யூ 50 log 3 டிவைடு பை log 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே அப்போ பாப்புலேஷன் இஸ் ட்ரிபிள்டு இன் எத்தனை இயர் கழிச்சு 50 இன்ட்டு log 3 டிவைடு பை log 2 இத்தனை இயர்ஸ் கழிச்சு பாப்புலேஷன் என்ன ஆகும்னு சொல்லிக்கிறோம் ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா ரைட். அடுத்து பாருங்கள் எக்ஸசைஸ் 10.8ல் ஃபஸ்ட்டு சம். The rate of increase in the number of bacteria in a certain culture is proportional to number present அப்படிங்கிறாங்க. ஓகே ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படின்ட்டாங்க. சரியா ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இந்த நம்பர் பாக்டீரியா அப்படிங்கிறது பாக்டீரியாவோட இன்க்ரீஸோட சேஞ்ச். ஓகே பாக்டீரியா என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது, அதில் வரக்கூடிய சேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ப்ரெசன்ட். ஓகே இனிஷியலாக நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோமோ அதை பொறுத்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே பாப்புலேஷன் மாதிரியே தான் நம்பர் ஆஃப் பாக்டீரியாவும். ஓகே என்ன சொல்கிறாங்க நம்பர் ஆஃப் பாக்டீரியாவில் வரக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது எதை பொறுத்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், எப்படின்னா இனிஷியலாக நீ எவ்வளோ வச்சுருக்கியோ அதை பொறுத்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட். கிவன் தட் த நம்பர் ட்ரிபிள்ஸ் இன் 5 hours. ஓகே 5 hours கழிச்சு நம்பர் ஆஃப் பாக்டீரியா என்ன ஆகுது ட்ரிபிள் ஆகுது, நீ எவ்வளோ வச்சுருக்கிறியோ அதை போல் எத்தனை டைம் ஆகுது ட்ரிபிள்ஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ அடுத்தது பாருங்கள் ஃபைண்ட் ஹவு மெனி பாக்டீரியா வில் பி ப்ரெசன்ட் ஆஃப்டர் 10 years ஆஃப்டர் 10 hours. ஓகேவா 10 hours கழிச்சு அங்கே வரக்கூடிய நம்பர் ஆஃப் பாக்டீரியா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா ஸோ நம்ம என்ன கேட்குறாங்க கிவனில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பாக்டீரியாங்கிறது இனிஷியலாக எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை பொறுத்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ட்ரிபிள் பாக்டீரியா வந்து ட்ரிபிள் ஆகும் எப்போ 5 hours கழிச்சு ட்ரிபிள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ 10 hours கழிச்சு எவ்வளோ நம்பர் ஆஃப் பாக்டீரியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா ரைட். அப்போ சொல்யூஷன் பாருங்கள், டேபிள் பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே எழுதியிருப்போம். இனிஷியலாக எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது அப்படின்னா நம்மளாக அஷ்யூம் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா லெட் ஏ அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பாக்டீரியா அட் டைம் டி.
ஓகே ஏங்கிறது என்னென்னு எடுத்துக்கிறேன், நம்பர் ஆஃப் பாக்டீரியா அட் டைம், டிங்கிற டைமில் நம்பர் ஆஃப் பாக்டீரியா ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ரைட். அப்போ சம்மில் பாருங்கள், டீங்கிறது டைமு, ஏங்கிறது பாக்டீரியா, நம்பர் ஆஃப் பாக்டீரியா. ஓகே இனிஷியல் டைம் அப்படிங்கிறப்ப டைம் 0ன்னு சொல்லிக்கிறேன். இனிஷியல் அப்படின்னாவே டைம் என்ன உங்களுக்கு 0. இனிஷியல் டைமில் நம்பர் ஆஃப் பாக்டீரியா அவங்க எவ்வளோன்னு கொடுக்கல. ஸோ நம்மளா எடுத்துக்கிறோம், அஷ்யூம் பண்ணிக்கிறோம் என்னென்னு A0 அப்படின்னு. ஓகே இது ஏங்கிறனால, நம்பர் ஆஃப் பாக்டீரியா ஏங்கிறனால இனிஷியல் டைம் அப்படிங்கிறத வரக்கூடிய நம்பர் ஆஃப் பாக்டீரியா என்னென்னு எடுத்துக்கிறேன் A0. அப்போ T = 0ங்கிறப்ப நம்பர் ஆஃப் பாக்டீரியா A = A0 அப்படிங்கிறது. சரியா? அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, 5 hours கழிச்சு இனிஷியலாக எவ்வளோ வச்சுருக்கோ அது போல் ட்ரிபிள்ஸ் ஆகும். அப்போ 5 hours T = 5 அப்படிங்கிறப்ப பாப்புலேஷன் என்ன ஆகுது உங்களுக்கு 3A0 அப்படின்னு கிடைக்குது. ஓகே அடுத்து அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா 10 hours கழிச்சு நம்பர் ஆஃப் பாக்டீரியா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ T = 10 அப்படிங்கிறப்ப இங்கே வரக்கூடிய பாக்டீரியா அதாவது ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ரைட். அப்போ A be the நம்பர் ஆஃப் பாக்டீரியா அட் எனி டைம் T அப்படிங்கிறப்ப அவங்களே சொல்லிட்டாங்க எவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதை பொறுத்து ப்ரொபோர்ஷனாக இருக்கும். அப்போ அதில் வரக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் dA/dt ப்ரொபோர்ஷனல் டு A அப்படிங்கிறது. ஓகே dA/dt ப்ரொபோர்ஷனல் டு A. அடுத்த dA/dt ப்ரொபோர்ஷனல் கேன்சல் பண்ணுறப்ப = KA அப்படின்னு போடுவோம். அவங்களே கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்க்ரீஸ்னு வந்துச்சு அப்படின்னா K > 0. இப்போ K > 0 அப்படிங்கிறப்ப dA/dt = என்னென்னு போடுவீங்க KA அப்படின்னு போடுவோம். கரெக்டாக dA/dt = KA K > 0 அப்படின்னு. சரிங்களா? ரைட். இங்கே வரக்கூடிய ஏவை இந்த சைடு கொண்டு வரேன், மல்டிப்ளைக்கு டிவைடில் வருமா? அப்போ dA/A = K இங்கே dt இந்த கொஞ்சம் மல்டிப்ளையர் வரும். அப்போ K × dt அப்படின்னு கிடைக்கும். சரியா? போத் சைஸ் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறேன். அப்போ இன்டகிரல் dA/A. ஓகே இன்டகிரல் dA/A = K × இன்டகிரல் dt அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட்டு. இப்போ என்ன சார் dA/A கீழே A இருக்கா 1/A 1/Aவை இன்டகிரல் பண்ணால் என்ன கிடைக்கும் log A. ஓகே 1/Aவை இன்டகிரல் பண்ணால் log A. அப்போ log A = K இன்டகிரல் dt அப்படின்னா T. அப்போ KT ப்ளஸ் என்னென்னு போடுவீங்க இன்டகிரல் அப்படிங்கிறப்ப கான்ஸ்டன்ட் C போடுவோமா? அப்போ log A = KT ப்ளஸ் என்னென்னு கிடைக்கிது C அப்படின்னு கிடைக்கிது. சரியா? ரைட். அடுத்தது என்ன செய்கிறேன், போத் சைஸ் எக்ஸ்பொனென்ஷியல் அப்ளை பண்ணுறேன். அப்போ e⁻log A. ஓகே இந்த டைம் இந்த சைடு என்ன கிடைக்கும் e⁻log A = KT + C அப்படின்னு சொல்லி கிடைக்குமா உங்களுக்கு? இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எல்லா சம்லேயுமே கன்னியூ ஆகும். சரிங்களா? log A = KT + C அப்படின்னு கிடைக்கும். ஸோ போத் சைஸ் என்ன செய்கிறேன், எக்ஸ்பொனென்ஷியல் e⁻ அப்ளை பண்ணுறேன். அப்போ e⁻log A = e⁻KT + C அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது எப்படி எழுதிக்கலாம், e⁻KT + C e⁻KT × e⁻C பேஸ் சேம் அந்த பவர்ண்டையும் ஆட் பண்ணிப்பீங்க இல்லையா? ஸோ அங்கே ஆட் பண்ணியிருக்கு, அதை தனித்தனியாக எழுதியிருக்கிறேன். அப்போ e⁻KT × e⁻C e⁻Cங்கிறது என்னென்னு தெரியும், கான்ஸ்டன்ட். அதனால் கான்ஸ்டன்ட் நான் என்ன செய்கிறேன் Cன்னு எழுதிக்கிறேன். e⁻C என்னென்னு எழுதிக்கிறேன் C. அப்போ என்ன கிடைக்குது C இங்கே வரக்கூடிய e⁻KT அப்படிங்கிறது. ஓகே அப்போ e⁻log A = என்ன கிடைக்குது C e⁻KT அப்படின்னு கிடைக்குது. இங்கே ஈயும் லாகும் ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸ். அப்போ கேன்சல் ஆகி எது மட்டும் கிடைக்கும், A மட்டும் கிடைக்கும். அப்போ A = இங்கே வரக்கூடிய ரிசல்ட் C e⁻KT அப்படின்னு. இது ஈக்குவேஷன் நம்பர் என்னென்னு எடுத்துக்கோ 1 அப்படின்னு எடுத்துக்கோ. ஓகே A = C e⁻KTன்னு கிடைக்குது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ரைட். இது வரைக்கும் நார்மலாக எல்லா சம்லையும் நம்ம போட்டுருவோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள் டேபிள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து தான் அப்படியே சொல்கிறேன். டேபிளில் பார்த்தீங்கன்னா when T = 0ங்கிறப்ப A = என்னென்னு எடுத்துக்கிட்டோம், நம்ம A0ன்னு நம்மளா அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். அதனால் அஷ்யூம் A = A0 அப்படிங்கிறது. ஓகே அதான் அங்கே எழுதிக்கிறேன். when T = 0 அப்படிங்கிறப்ப இனிஷியல் டைம் T = 0ங்கிறப்ப நம்மளா அஷ்யூம் பண்ணிக்கிறோம், என்னன்னு கொடுக்கல நம்மளா அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அதனால் லெட்டஸ் அஷ்யூம் A = A0 அப்படின்னு. சரிங்களா? அப்போ Tக்கு 0 அப்படின்னும் ஏவுக்கு A0 அப்படின்னு என்ன செய்கிறேன் ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? Tக்கு 0 அப்படின்னும் ஏவுக்கு A0 அப்படின்னு ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறேன். ஓகே அப்போ 1 போட்டிங்க 1ல் அப்ளை பண்ணால் 1 என்ன கிடைக்கும், ஏக்கு A0 போடு A0 = C e⁻K × Tயோட வேல்யூ என்ன உனக்கு 0. அப்போ A0 = C e⁻K × 0 K × 0 என்ன ஆகிடும் 0 e⁻0ன்னு கிடைக்குமா? அப்போ C e⁻0 அப்படின்னு கிடைக்கும். e⁻0ஓட வேல்யூ 1. அப்போ C × 1 அப்படின்னு கிடைக்குது. C × 1 அப்படின்னா C. அப்போ C வேல்யூ என்ன கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னா A0 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டாக அங்கே C A0 = என்ன வந்துருச்சு C. அப்போ C = என்ன கிடைக்குது A0 அப்படின்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கிறேன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
ஓகேவா? இப்போ என்ன செய்கிறேன், ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1ல், அதாவது சியோட வேல்யூவை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் ஏ ஈக்குவல் டு சிக்கு பதிலாக A0 போடு. அப்போ ஏ ஈக்குவல் டு A0 e பவர் கேடி அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு A0 e பவர் கேடி அப்படின்னு கிடைக்குது. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ரைட்டு, சியோட வேல்யூ இனிஷியல் டைம் அப்படின்னு வந்துச்சுனாவே கண்டிப்பாக சியோட வேல்யூ கிடைக்கும். அந்த சியோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கிடைக்குது, ஈக்குவேஷன் ஏ ஈக்குவல் டு A0 e பவர் கேடி இது வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கோ. சரியா? இதுக்கப்புறம் பாக்ஸ் வாங்க. பாக்ஸில் என்ன சொல்லிக்கிறேன், டி ஈக்குவல் டு 5ங்கிறப்ப ஏ ஈக்குவல் டு 3A0 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கரெக்டா? அப்போ வேன் டி ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறப்ப ஏ ஈக்குவல் டு 3A0. ஓகே, இது எதில் அப்ளை பண்ணுறேன், ஈக்குவேஷன் 3ல் அப்ளை பண்ணுறேன். சரியா? டி ஈக்குவல் டு 5ங்கிறப்ப ஏ ஈக்குவல் டு 3A0 இது அப்ளை பண்ணுறேன், ஈக்குவேஷன் 3ல் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ 3ல் ஏக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறேன், 3A0. அப்போ 3A0 ஈக்குவல் டு A0 e பவர் k இன்ட்டு டி வேல்யூ 5. அப்போ 5kன்னு வருமானு பாருங்கள். அப்போ ஏக்கு பதில் 3A0 ஈக்குவல் டு A0 e பவர் ஓகே 5k டிக்கோட வேல்யூ 5. அப்போ 5kன்னு கிடைக்குது. ஓகே, போத் சைட்ஸ் A0 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா? அப்போ e பவர் 50k ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 3ன்னு கிடைக்குது. ஓகே, e பவர் 50k ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்குது. இது அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? when t equal to 5 a equal to 3 a0 அப்படின்னு ஈக்குவேஷன் 3ல் போட்டப்போ உனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, e பவர் 5k equal to 3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கோ. நெக்ஸ்ட் பாருங்கள், டேபிள் என்ன சொல்லிக்கிறோம், t equal to 10 அப்படிங்கிறப்ப ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? t equal to 10 அப்படிங்கிறப்ப டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான் எழுதிக்கிறேன். when t equal to 10 அப்படிங்கிறப்ப டு ஃபைண்ட் a அப்படின்னு. சரியா? ஈக்குவேஷன் 3ல் அப்ளை பண்ணுறேன். டீக்கு என்ன போடுறேன் அப்படின்னா 10 அப்படின்னு போடுறேன். அப்போ a ஈக்குவல் டு A0 e பவர் k இன்ட்டு டிக்கு பதில் என்ன போடணும், 10. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் 3ல் டிக்கு 10 அப்படின்னு அப்ளை பண்ணால் ஏ ஈக்குவல் டு A0 e பவர் 10k அப்படின்னு கிடைக்குது. சரியா? நமக்கு தேவை பாப்புலேஷன் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ ஈக்குவல் டு A0 இன்ட்டு இ பவர் 10kவை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இ பவர் 5k அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? இ பவர் 10kவை எப்படி எழுதிக்கிறேன், இ பவர் 5k அதனுடைய ஹோல் ஸ்கொயர். ஏன் இப்படி எழுதுறேன் அப்படின்னா உனக்கு தெரியும் இ பவர் 5kவோட வேல்யூ என்னன்னு தெரியும், 3 அப்படின்னு. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறதுக்காக என்ன செய்யறேன் அப்படின்னா இ பவர் 10k இருக்கா, இ பவர் 10kவை இந்த 10kவை 5k இன்ட்டு 2 அதான் இங்கே எழுதிக்கிறேன், இ பவர் 5k அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு. சரியா? இ பவர் 10kவை எப்படி எழுதிக்கிறேன், இ பவர் 5k அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ 5k வேல்யூ என்னன்னு தெரியும், 3. அப்போ எப்படி எழுதிக்கலாம், 3 ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்போ a ஈக்குவல் டு A0 இன்ட்டு 3 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. 3 ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு தெரியும், 9. அப்போ 9 A0. ஓகே, அப்போ a ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 9 A0 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? எப்போ t ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறப்ப 10 இயர்ஸ். ஓகேவா? 10 இயர்ஸ் கழிச்சு பாப்புலேஷன் என்ன கிடைக்கிது உங்களுக்கு அப்படின்னா 9 A0 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? அதான் தேர்ஃபோர் ஆஃப்டர் 10 hours. ஓகே, ஆஃப்டர் 10 hours கழிச்சு உங்களுக்கு அந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் ஆஃப் பாக்டீரியா அப்படிங்குது. ஓகே, ஆஃப்டர் 10 hours கழிச்சு பாக்டீரியா என்ன கிடைக்குது அப்படின்னா 9 டைம்ஸ் த இனிஷியல் வேல்யூ ஆஃப் A0. ஓகே, இனிஷியலாக நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், பாக்டீரியா அப்படிங்கிறது A0ன்னு எடுத்துக்கணும். அது போல் எத்தனை டைம் இருக்குது, 9 டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரிசல்ட். அப்போ t ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறப்ப ஏ என்ன கிடைக்குது அப்படின்னா 9 A0 அப்படின்னு கிடைக்குது அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகேவா? இது எல்லாமே 5 மார்க் தான். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக உங்களுக்கு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். சரிங்களா? தேங்க்யூடா.